திமுகவினுடைய கொள்கை அவர்களுடைய ஸ்ட்ராங்கான ஃபவுண்டிங் பிரின்சிபலாக இருக்கிறது மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற அந்த கொள்கை அவர்களுடைய கோர் பிரின்சிபல். இதை விட்டு கொடுத்து எப்படி திமுகவால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தால் கூட, இந்த காரணத்தை காட்டி 1960களுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் வலிமையாக தமிழகத்தில் இருந்ததாக நினைத்து கொண்டு இன்றைக்கு அதே ஒரு போர்க்குரலை இன்றைக்கு காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் தமிழகத்தில் எழுப்புவது ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியை 25 ஆண்டு காலமாக திமுக காங்கிரஸை கூடையே வைத்து ஒரு கூட்டணியை, அதுவும் UPA 1 UPA 2 போன்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை காங்கிரஸில் உட்கார வைத்ததுல தமிழகத்திலிருந்து திமுகவினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்திருக்குது. ஸோ அப்படி உள்ள காலகட்டத்தில் இன்றைக்கு ஏன் இந்த பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அதற்கு மிக முக்கியமாக திமுகவினால் சொல்லக்கூடிய இது தாவேகா போன்ற ஒரு கட்சியில இன்றைக்கு மிக முக்கியமாக பல்வேறு இளைஞர்களினுடைய கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதாக உணர்கிறார்கள். அது போக காங்கிரசினுடைய இளைஞர் முகமாக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களும் அதில் ஒரு தாவேகா ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு ஃபோர்ஸாக இருக்கும் தமிழகத்துல வரக்கூடிய காலங்கள்ல அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் தெள்ள தெளிவாக ராகுல் காந்தி ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனாக இருந்தால் கூட அவருக்கு தமிழகத்துல ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட இன்னும் வின் பண்ணாத, ஒரு எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணாத ஒரு தலைமைக்காக, தாவேகாவினுடைய விஜய் என்ற ஒற்றை முகத்தினுடைய தலைமைக்காக ஒட்டுமொத்தமாக 25 ஆண்டுகளாக உங்களை கூட்டணியில் வைத்து கொண்டு சென்ற திமுகவை அவர்கள் உதறி தள்ளுவார்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது.